எல்ஆர்ஜி அரசு மகளிர் கலைக் கல்லூரி கல்லூரி நூலக புத்தாக்க பயிற்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நமது கல்லூரி நூலகம் பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக இது ஒரு செஷன். முதல்ல நூலகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து நூலகத்தை பத்தி நூலக வசதிகள் பற்றி தெரியாம நீங்க காலேஜ் வரைக்கும் வந்திருக்கலாம். உங்க பள்ளிகள்ல நீங்க நூலக வசதி பெற்றிருப்பீர்களா என்று தெரியவில்லை. அதனால் முதல்ல நூலகம் என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு சிறு விளக்கம். பல்வேறு துறைகளுக்கான நூல்கள் இருப்பதால் அதை நூலகத்தை அறிவின் சாளரம் என்று கூறலாம். நூலகம் நமது அறிவை பெருக்கிக் கொள்ள வழிவகுக்கிறது. அன்றாட செய்திகள், நாட்டு நடப்புகள் அறிந்து கொண்டு பொது அறிவை மேம்படுத்தவும் பல வளங்களை கொண்டுள்ளது நூலகம். ஆகவே நூலகம் வருவீர், வாழ்வில் வளம் பெறுவீர். நூலகம் பற்றி பழமொழிகள் பார்க்கும்போது, நீரின்றி அமையாது உலகு, நூல்களின்றி அமையாது அறிவார்ந்த உலகு என்றார்கள் அறிஞர்கள். ஆலயம் இல்லாத ஊரில் மட்டுமில்ல, நூலகம் இல்லாத ஊரிலும் குடியிருக்க வேண்டாம். நூலகங்கள் நம் அறிவின் மிகப்பெரிய தேடல் வெளி. நல்ல நிலத்தில் பயிர்கள் செழித்து வளர்வது போல நல்ல நல்ல நூல்களை நாம் தேடி படிக்கும் போது நம் மனம் வளம் பெறும். தனி மனம் வளம் பெறும் போது சமூகம் வளம் பெறும். தியானத்திற்கு ஈடானது நூல் வாசிப்பு. சிந்தனையை தூண்டுவதும் நூல் வாசிப்பு. Library is an organization which houses all kinds of knowledge, information, data, and is a place to improve your IQ, knowledges, and gather knowledge and ideas. You must learn to new information and you can update yourself with the latest data. Regular library user is sure to succeed as a reading habit is well formed and induces the thinking process. கல்லூரி பொது நூலகத்தை பற்றி நம்ம இப்போது காணலாம். கல்லூரி பொது நூலகம் அனைத்து துறை மாணவிகள் பயன்பாட்டிற்கான பொதுவான அறிவையும் தகவல்களையும் வழங்கும் இடமாகும். அனைத்து வேலை நாட்களிலும் காலை 9:30 மணி முதல் மாலை 4 மணி வரை மாணவிகள் நூலகத்தை பயன்படுத்தலாம். ஆங்கிலத்திலும் தமிழிலும் தினசரிகள், வார மாத பத்திரிகைகள், நூல்கள் போன்ற பல வளங்களை நூலகம் வழங்குகிறது. நூல்கள்ல நிறைய அரிய நூல்கள், பேங்க் எக்ஸாம், போட்டித் தேர்வுக்கான நூல்கள் மற்றும் குரூப் 1, 4 VAO பரீட்சை பற்றி பல நல்ல நூல்கள் நமது நூலகத்தில் உள்ளது. அதை நீங்கள் கண்டு பயன்பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். துறை சார்ந்த நூல்கள், அதுவும் உங்களுடைய சப்ஜெக்ட் தேவையான நூல்கள் வந்து உங்க துறை நூலகத்துல இருக்குது. அதை நீங்க அங்க பயன்படுத்திக்கலாம். மாணவிகள் வருகைக்கான நெறிமுறைகள். மாணவிகள் நூலகத்தில் நுழையும் முன்பு நூலக ஆசிரியர் அனுமதி பெற வேண்டும். வருகை பதிவேட்டில் நீங்க முதல்ல கையெழுத்து போட்டுக்கணும். பின்பு ஐடியை ஸ்கேன் பண்ணிக்கிங்க. உங்கள் உடைமைகளை வந்து வாசல் அலமாரியில வைத்துவிட்டு நூலகத்திற்கு பேனா, நோட் அல்லது காகிதம் மட்டுமே கொண்டு வாருங்கள். தங்கள் கையில் வச்சிருக்கும் புத்தகங்கள் தங்களுடைய சொந்த நூல்களை உள்ளே எடுத்து வர அனுமதி இல்லை. நூலகத்தில் வாசிக்க பின்பற்ற வேண்டியவை தினசரி பத்திரிகைகள், நூல்கள் எல்லாம், வினாத்தாள்கள் எல்லாமே படிக்கலாம். ஆனால் நூலகத்துக்கு வெளியே எடுத்து செல்ல அனுமதி இல்லை. ஒப்பீட்டு நூல்கள் ஆனாலும் சரி, மற்ற உங்கள் டெக்ஸ்ட் புக்ஸ் ஆனாலும், உங்களுடைய துறை சார்ந்த நூல்கள் எது எடுத்து படிச்சாலும் அதை வந்து ஒப்பீட்டு நூல்ல குறிக்க வேண்டும். நூலக ஆசிரியர் அனுமதியோடும் உங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேண்டுமானால் நீங்க நூலகத்துல வசதிகள் பயன்படுத்திக்க நூலக ஆசிரியர் உதவியோடு பயன்படுத்திக்கிங்க. ரெஃபரன்ஸ் புக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஏன்னா நிறைய பேத்துக்கு அது அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஒப்பீட்டு நூல்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ரெஃபரன்ஸ் புக்ஸ் ஆர் ரிச் இன் நாலேஜ், high in value, so they are to be used inside the library alone. They should never be taken outside. டிக்ஷனரி, என்சைக்ளோபீடியா, இயர்புக், ஆல்மனாக் இந்த மாதிரி பெரிய பெரிய நூல்கள் வந்து நீங்க அதை சப்ஜெக்டா நீங்க படிக்க முடியாது. அது பொது கருத்துகள், பொதுவான அறிவை கொண்ட நூல்கள். அதை வந்து நீங்க ஒப்பீட்டு செய்வதற்கான ஒரு இதுக்காக மட்டும்தான் நீங்க அதை யூஸ் பண்ண போறீங்க. ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் பர்பஸ் யூ வில் பி யூசிங் த ரெஃபரன்ஸ் புக். ஸோ it is always to be used inside the library and should never be taken home or taken outside the library. ஒப்பீட்டு நூல்கள் நல்ல முறையில் நீங்க பயன்படுத்தணும். அதுல கிழிக்கவோ, எழுதவோ, குறிக்கவோ கூடாது. மற்ற நூல்களையும் எழுதவோ, குறிக்கவோ கூடாது. அதை நீங்க எப்பவுமே பார்த்துக்கோங்க. அதை மீறினால் அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும். புக் இஷ்யூ ஷெட்யூல். நூலகத்துல இருந்து நீங்க நூல்கள் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அதற்கு சில விதிமுறைகள் இருக்குது. அது வந்து அந்த லைப்ரரி அத்தாரிட்டிஸ், ஒரு நூல ஆசிரியர் வந்து
ஒரு கால அட்டவணை பின்பற்றி எல்லா துறைகளுக்கும் ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு கிழமை அன்று உங்களுக்கு நூல்கள் வழங்கப்படும். அந்த கிழமைகளை வந்து நீங்க அந்த கால அட்டவணை நூலகத்துல வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நூலகத்திற்கு அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நீங்க அந்தந்த நாட்கள்ல வந்து நீங்க நூல்கள் எடுத்துக்கும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நீங்க 1 வீக் 1 வாரத்துக்கு அந்த புத்தகங்கள வைத்துக் கொள்ளலாம். ஆ ஒரு ஒரு 1 வாரம் கழித்து அந்தந்த கிழமைகளில் அந்த நூல்களை திருப்பித் தர வேண்டும். உங்களுக்கு மீண்டும் அந்த நூல் தேவைப்படும் எனில், நீங்கள் அதை மறுகுறிப்பு செய்து கொண்டு வீட்டிற்கு எடுத்துச் செல்லலாம். அது பிறகு 1 வாரம் தான் நீங்க வைத்திருக்க வேண்டும். அதற்கு பின்பு உங்களுக்கு தேவைப்பட்டால், மேலும் உங்களுக்கு விவரங்கள் இதைப் பற்றி தேவைப்பட்டால், நீங்க நூலக ஆசிரியரை அணுகுங்கள். நூலகத்தின் வளங்களை பாதுகாப்புடன் பயன்படுத்தி, உயர்கல்வி நீங்கள் கற்கும் பருவத்தில பொது அறிவையும் மேம்படுத்திக்கணும். உங்களுக்கு நல்ல நெறிமுறைகள் கற்றெடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் உங்களுக்கு நூலக வசதிகளை வளங்களை அளித்துள்ளது. அதை நீங்க இந்த வயசுல நல்ல வழியில பயன்படுத்தி, உங்கள் வாழ்வில நீங்க நல்ல முன்னேற்றங்கள் காண வேண்டும் என்பதுதான் அதன் நோக்கம். நூல்கள் துறை வாரியாக பிரிக்கப்பட்டு, அதற்கான குறியீட்டுடன் அலமாரியில் வைக்கப்பட்டுள்ளதால, நீங்க தேவையான நூல்கள் எடுப்பது சுலபம் தான். உங்களுக்கு அதுக்கும் மீறி உங்களுக்கு வந்து உதவிகள் தேவைப்பட்டா கண்டிப்பா நூலக ஆசிரியரை அணுகுங்கள். பொது நூலகத்தின் நூல்கள், தினசரிகள் எல்லாத்தையும் நல்ல விதமா பயன்படுத்தி, உங்களுடைய ம் உங்களுக்கு அடுத்து வரும் மாணவிகளுக்கு, உங்களுடைய அடுத்து வரும் சந்ததியருக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நூலகர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 12ஆம் நாள் நமது கல்லூரியில அ சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நூலக தந்தை எஸ்.ஆர். ரங்கநாதன் அவர்கள் பிறந்த நாள் தான் அது. மாணவிகளுக்கு வந்து பல்வேறு போட்டிகள் வைப்போம். அதுல நீங்கலாம் கலந்துக்கிட்டு கட்டுரை, கவிதை, பேச்சு போட்டியில கலந்து நீங்க பரிசுகள் வாங்கணும் அப்படிங்கிறது நாங்க அதுக்காக நடத்துற தினம் இந்த போட்டிகள் இதெல்லாம். நம்ம நூலகத்தை நல்ல விதமா பயன்படுத்தி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்குங்க, விழிப்படையுங்க, உங்க திறன்களை மேம்படுத்திக்குங்க. இதனால வாழ்வில நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடும். அடுத்து வரப்போது இன்ஃபர்மேஷன் லிட்ரசி அப்படிங்கிற டாபிக். இன்ஃபர்மேஷன் லிட்ரசி இஸ் a set of abilities requiring individuals to recognize when you need an information. You have the ability to locate, evaluate and use the information effectively. உங்களுக்கு தகவல்கள் எப்ப தேவை என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த தகவல்கள் நீங்க எங்கிருந்து எடுக்க வேண்டும் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். அந்த எடுத்த தகவல்களை நல்ல முறையில் உபயோகப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். அத பத்தி கூறுவதுதான் இன்ஃபர்மேஷன் லிட்ரசி. இன்ஃபர்மேஷன் லிட்ரசி ஃபார் அகாடமிக்ஸ் அண்ட் ரிசர்ச். நீங்க அதுல என்ன பண்ணணும்? என்ன உங்களுக்கு சொல்லப் போறோம் அப்படின்னா, எபிலிட்டி டு லொகேட், இவாலுவேட் அண்ட் யூஸ் இன்ஃபர்மேஷன். இவாலுவேஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த தகவல்கள் நம்ம திரட்டின தகவல்கள் நம்பிக்கையானதா அப்படின்னு பார்க்கணும். அது சரியானதா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு உகந்தவையா அந்த கால நேரம் உங்களுக்கு தேவையான நேரத்துல அது தகவல்களான அந்த நேரத்துக்கு உகந்தவையா என்பதையும் நீங்கள் கண்டறிய வேண்டும். எஃபெக்டிவ் சர்ச் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா, சர்ச் இன்ஜின், டேட்டாபேஸ், வெப் பேஜஸ் இதில் பார்க்குறோம். சர்ச் டேர்ம்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம், சர்ச் டெக்னிக்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கறது தான் எஃபெக்டிவ் சர்ச். சர்ச் இன்ஜின்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கூகுள் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் பிங், நெக்ஸ்ட் யாஹூ, ask.com, அதில் சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் பப்மெட், வெப்மெட் எல்லாம் மெடிசன் ரிலேட்டட். ரிசோர்சஸ் ஸ்பெசிஃபிக் வந்து ஜேர்னல், ஆர்டிகல், பேட்டன்ட் எக்ஸெட்ரா. இதில் கூகுள் ஸ்காலர் அது ஒரு எக்ஸாம்பிள். டேட்டா பேசஸ்ல எரிக், சை, இன்ஃபோ, பிஸ்னஸ் சர்வ்ஸ், கம்ப்ளீட் இதெல்லாம் வந்து டேட்டா பேசஸ் கொடுக்குற சர்ச் இன்ஜின். உல்ஃப்ரம் ஆல்ஃபா கம்ப்யூட்டேஷனல் இன்டெலிஜென்ஸ் சர்ச் இன்ஜின். பேஸ் கோர் அப்படிங்கிறதும் அகடமிக், அதாவது கல்வி சார்ந்த தேடுபொறிகள் அப்படின்னு சொல்லலாம். சர்ச் இன்ஜின்ஸ் பத்தி மேலும் உங்களுக்கு விவரங்கள் வேணும்னா கீழே இருக்கிற 2 அந்த வலைதளங்கள்ல போய் நீங்க மேலும் விவரங்களை சேகரிச்சுக்கலாம். அடுத்து வருவது லைப்ரரி ஜெனீசிஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல, இந்த தேடுபொறியில நிறைய ஃப்ரீ ஆர்டிகல்ஸ், இ-புக்ஸ் இருக்கு. அது நீங்க உங்க கல்வி சார்ந்த நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கிறத உபயோகப்படுத்திக்கிங்க. சர்ச் டேர்ம்ஸ், இவ்வளவு நேரம் நம்ம கூகுள் சர்ச் இன்ஜின் பத்தி பார்த்தோம். சர்ச் டேர்ம்ஸ் பத்தி பார்க்க போறோம். சர்ச் டேர்ம்ஸ்ல உங்களுக்கு என்ன மாதிரி தகவல் தேவையோ அதற்கான தலைப்பை நீங்க வந்து சிறு டேர்ம்ஸா பிரிச்சுக்கணும். சின்ன சின்ன வார்த்தைகளா பிரிச்சு அந்த வார்த்தைக்கு இணையான மறு வார்த்தைகள் இருந்தா அதையும் போட்டுக்கலாம். அந்த வார்த்தைகளை நீங்க வந்து வரிசைப்படுத்தி வச்சுக்கோங்க. அந்த வார்த்தைகள்ல வந்து நீங்க எந்த முறையில வரிசைப்படுத்தணும் அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு டாபிக் ஸ்டடி ஆன் த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பை டிஸ்லெக்சிக் அடல்ட் இன் இந்தியா அப்படின்னா, அந்த டிஸ்லெக்சிக் அடல்ட் இந்தியாங்கிற 3 வார்த்தை மட்டும்தான் அது ரொம்ப முக்கியமான வார்த்தை.
அதுல டிஸ்லெக்சியாங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஸோ டிஸ்லெக்சியாவை ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறோம். அடுத்தது வந்து நம்ம சர்ச் டெக்னிக்ஸ் பார்க்க போறோம். அதுல பூலியன் டெக்னிக்ஸ், பூலியன் ஆப்பரேட்டர்ஸ் என்ன அப்படின்னா, அண்ட், ஆர், நாட் அப்படிங்கிற 3 ஆப்பரேட்டர்ஸ் வச்சு நம்ம எப்படி நம்ம தகவல்களை சேகரிக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இன்ஃபர்மேஷன் லிட்ரஸி அப்படின்னு 2 வார்த்தையை பற்றி தகவல்கள் உங்களுக்கு தேவை எனில், இன்ஃபர்மேஷன் அண்ட் லிட்ரஸி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் பற்றிய தகவல்கள், லிட்ரஸி பற்றிய தகவல்கள், இன்ஃபர்மேஷன் அண்ட் லிட்ரஸி 2 பற்றிய தகவல்கள் எல்லாமே வராது. இன்ஃபர்மேஷன் அண்ட் லிட்ரஸி அது 2மே இருக்கிற அந்த தகவல் மட்டும் கிடைக்கும். இன்ஃபர்மேஷன் ஆர் லிட்ரஸி அப்படிங்கிறது தான் இன்ஃபர்மேஷன் பற்றிய தகவல்கள், லிட்ரஸி பற்றிய தகவல்கள் மற்றும் அது 2ஐ பற்றியும் தகவல்களை எல்லா தகவல்களும் சேர்த்து நிறைய ரிசல்ட்ஸ், வைட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆர் அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்கும்போது. இன்ஃபர்மேஷன் நாட் லிட்ரஸிங்கும் போது நாட்டுக்கு அப்புறம் இருக்கிற வார்த்தை உங்களுக்கு வராது. அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிற அந்த வார்த்தை மட்டும், அதுக்கு உண்டான தகவல்கள் மட்டும் உங்களுக்கு வரும். ஃப்ரேஸ் சர்ச்ங்கிறது 2 டபுள் கோட்ஸ்ல போட்டு உங்களுடைய டாபிக்கை கொடுக்கும்போது உங்களுக்கு நிறைய ஆப்டான ரிசல்ட் வரும். உங்களுக்கு தக்க பதில்கள் கிடைக்கும். பேராந்தீசிஸ் சர்ச்சும் அப்படிதான். லெஃப்ட் ட்ரங்கேஷன் சர்ச்னா உங்க வார்த்தைக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை தெரியல அப்படின்னா மேனேஜர் முன்னாடி ஒரு ஸ்டார் கொடுங்க. அதை நீங்க சர்ச் டேர்மா யூஸ் பண்ணீங்கன்னா எல்லா விதமான மேனேஜ்மெண்ட்ஸும் உங்களுக்கு வரிசைப்படுத்தி வரும். உங்களுக்கு வேணுங்கிற தகவல்கள் நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரைட் ட்ரங்கேஷன் சர்ச்ல உங்க வார்த்தைக்கு அப்புறம் ஒரு ஸ்டார் கொடுங்க. அதை பத்தின தகவல்கள் நிறைய வரும். அதை நீங்க பாத்துக்கலாம். இன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் ஒரு ஸ்டார் கொடுத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னிக்ஸ், இன்ஃபர்மேஷன் சோர்சஸ்ங்கிற எல்லா வார்த்தைகளும் வரும்போது உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை, தேவையான தகவல்களை நீங்க திரட்டி கொள்ளலாம். சிம்பிள் சர்ச்னா நீங்க ஒரே வார்த்தை ஏதோ டைட்டில், ஆத்தர் இல்ல அதுல வர்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் எனக்கு தெரியும் நீங்க கொடுத்து தேடினீங்கன்னா அது சிம்பிள் சர்ச். சிம்பிள் சர்ச்க்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, வெல்ஃபேருங்கிற வார்த்தையை நம்ம கொடுத்தோம்னா இது மாதிரி வெல்ஃபேர் வந்து ஹைலைட் பண்ணி என்னென்ன தகவல்கள் இருக்கோ அது எல்லாமே வரிசைப்படுத்தி வந்திருக்குது. அட்வான்ஸ்ட் சர்ச்ல டைட்டில் இல்ல ஏதோ ஒரு 4 ஃபீல்டு எனக்கு தெரியும் அப்படின்னா டைட்டில் கொடுங்க. அந்த லாஜிக்கல் ஃபீல்ட்ல உங்களுக்கு எண்ட் ஆர் நாட் போட்டுக்கலாம். அப்புறம் அதுல பப்ளிஷர் நேம் தெரியும், இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு வார்த்தை அந்த டெக்ஸ்ட்ல தெரியும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான தக்க பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி அந்தந்த ஃபீல்டுல உங்களுக்கு தெரிஞ்சதை போட்டுக்கலாம். உங்களுக்கு எக்ஸாக்ட் ஃப்ரேஸ் போடுங்க டபுள் கோட்ஸ்ல. அடுத்தது என்ன லாங்குவேஜ், என்ன மொழியில வேணும், என்ன நாட்டினுடையது, எந்த காலத்தினுடைய இந்த இயர் தான், போன வருஷம் தான் அப்படின்னு போட்டுக்கலாம். டைட்டில்ஸ் இந்த டேர்ம்ஸ் எங்க வரணும் அப்படிங்கறது போட்டு நீங்க அட்வான்ஸ் சர்ச் கொடுத்தீங்கன்னா அதுக்கான தகவல்கள் கிடைக்கும். இன்னொரு முறையில நீங்க தகவல் தேடுறது வந்து இந்த வாய்ஸ் ரெகக்னிஷன்ல இந்த மைக்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க அந்த இடத்துல நீங்க மைக் வந்ததும் நீங்க இப்படி உங்க ஓரலா உங்களுக்கு வேணுங்கிறது உங்க வார்த்தையில சொல்லும் பொழுது உங்க சொல்லு வந்து அதை வார்த்தையா மாத்தி உங்களுக்கான தேடல்கள்ல அந்த வார்த்தையில சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் வந்து சேரும். அடுத்தது குரூப்பிங் த டேர்ம்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி குரூப் பண்ணிக்கணும். உங்களுக்கு இது வேணும் அது வேண்டாம் அப்படின்னா 2 விஷயம் வேண்டாம் அப்படிங்கிறீங்க. அப்ப அதை ஒரு குரூப்பா ஒரு பேரந்தீசிஸ்ல போடும்போது அதை தவிர்த்து உங்களுக்கு தேவையான தகவல் மட்டும் கொடுக்கும். எக்ஸாம்பிள் ட்ரைனிங் நாட் சேஃப்டி ஆர் ஃபிட்னஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேஃப்டி ஆர் ஃபிட்னஸ் பத்தி வராது, ட்ரைனிங் பத்தி மட்டும்தான் உங்களுக்கு தகவல்கள் கிடைக்கும். பேரந்தீசிஸ் சர்ச் அதே தான் டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கறது ரொம்ப ரெலவெண்டா இருக்கும். அதே மாதிரி பிராக்கெட்ஸ்ல கொடுக்கறதும் ரெலவெண்டா இருக்கும். இது நர்சிங் கேர் பிளான் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நீங்க தேடினீங்கன்னா வெறும் 3 வார்த்தையை கொடுத்தீங்கன்னா இத்தனை 21,80,000 ரிசல்ட்ஸ் வருது. அதுவே நீங்க டபுள் கோர்ஸ்ல கொடுக்கும்போது 8 லட்சம் தான் வருது. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஆப்டான ரிசல்ட்ஸ், கம்மியா இருந்தா தான் ஆப்டான ரிசல்ட். ஸோ டபுள் கோர்ஸ்ல கொடுத்து நல்ல முறையில தேடுங்க. இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வசதிகள் வந்து ஒரு சில இணையதளங்கள்ல இருக்குது. டாக்குமெண்ட், பப்ளிகேஷன் இயர், சப்ஜெக்ட், லொகேஷன் இந்த மாதிரி வந்து கல்வி சார்ந்த இணையதளங்கள்ல இந்த மாதிரி ஃபில்டர்ஸ்க்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க பார்த்து உபயோகிச்சீங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கான தகவல்கள் கிடைக்கும். இப்ப இணையதளத்தின் நம்பிக்கைத்தன்மையை எப்படி சோதிக்கிறது? உங்களுக்கு ஒரு இணையதளத்தை போய் நீங்க வந்து புதுசா இருக்குது அந்த இணையதளம், அதை நான் எப்படி அதை நம்பி நான் தகவல்களை எடுக்கலாமா அப்படின்னா HTTPங்கிற ஆரம்பிக்கிற இணையதளத்தை போகாதீங்க. HTTPS இருந்ததுன்னா அது உங்களுக்கு ரொம்ப சேஃப். அதே மாதிரி இந்த பூட்டு சிம்பிள் வந்து நீங்க பண பரிவர்த்தனை செய்யும் போது அல்லது வேற ஏதாவது உங்களுடைய பர்சனல் உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய தகவல்கள் எல்லாம் கொடுக்கும்போது நீங்க இந்த மாதிரி பூட்டு சிம்பிள் வந்து லெஃப்ட் டாப் கார்னர்ல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிங்க. அப்ப உங்களுடைய தகவல்கள் வந்து
பத்திரமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது யாரும் பார்க்க முடியாது அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி இணையதளம் முடியறது வந்து .biz, .info, .stream, .science, .top, .party, .men அப்படிங்கிற முடியிற இணையதளத்துக்கு போகாதீங்க. .org, .gov, .edu, .net, .io, .com அப்படிங்கிற இணையதளங்கள் ரொம்ப பாதுகாப்பானவை. இணையதளத்தை பற்றி மேலும் எப்படி சோதிக்கிறதுங்கிறது பார்க்கறதுனே பெயர், அதனோட வடிவம், அதனோட எழுத்துக்கள் அது எல்லாமே எக்ஸாக்டா இருக்கான்னு பார்க்கணும். நீங்க எப்படி பரவலா நீங்க வந்து ஆன்லைன்ல பாக்குறீங்களோ அதே மாதிரி இருக்கணும். அதுல மாற்றமா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்து இல்லாம வேற வடிவத்துல அப்படிலாம் இருக்கும்போது அந்த மாதிரி சைட்ஸ்க்கு நீங்க போகாதீங்க. அது ஃபேக். அதுல இருக்கிற முகவரி சரியானதா கொடுத்துருக்காங்களா? முகவரியே இல்லை அப்படின்னா அதை நம்பாதீங்க. இணைய முகவரி கரெக்டா இருக்கா அப்படின்னு பாருங்க. அடுத்தது அந்த உரிமையாளர் பெயர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அது கரெக்டா கொடுத்துருக்காங்களா நீங்க செக் பண்ணிக்கலாம். முகவரியை வந்து நீங்க கூகுள் பேஜஸ்ல கூகுள் இதுல மேப்ல போய் செக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல அந்த அந்த நிறுவனம் இருக்கா அப்படிங்கறது நீங்க செக் பண்ணிடலாம். இன்னும் மேலும் நீங்க வந்து இணையதளத்தை பற்றிய சோதிப்பு கூகுள் சேஃப் ப்ரௌசிங், டிரான்ஸ்பரன்சி ரிப்போர்ட், த்ரெட் இன்டெலிஜென்ஸ் API, Whois XML API அப்படிங்கிற இணையதளத்துல எல்லாம் போய் மற்ற இணையதளங்களின் நம்பிக்கைத்தன்மையை சோதிக்கலாம். இது மாதிரி வெப்சைட் SEO ஸ்கோர் செக்கர் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. இந்த இடத்துல வந்து உங்களுடைய இணையதள முகவரி HTTPS www. அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அந்த இணைய முகவரி எந்த அளவுக்கு நம்பிக்கையானது, நம்பகத்தன்மை கொண்டது என்பதை நீங்கள் சோதிக்கலாம். அதே மாதிரிதான் செக் ஷாட் URL இணைய முகவரி இந்த இடத்துல கொடுக்கணும். கொடுத்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட இணையதள முகவரி வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கையானது அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் நோட்டீஸா எவ்வளவு நிறைய பாயிண்ட்ஸோட வரும். அப்ப நீங்க வந்து அது நல்ல இணையதளமா அப்படிங்கிறத பாத்துக்கலாம். வைஃபை மேம்படுத்திக்க செயலி வந்து வைஃபை அனலைசர் ஆப் இருக்கு. நெட்ஸ்பாட் ஃபார் ஆண்ட்ராய்டு, ஓப்பன் சிக்னல், நெட்வொர்க் சிக்னல் இன்ஃபோ, வைஃபை மானிட்டர், ஸ்கேன் வைஃபை அப்படிங்கிற பல செயலிகள் இருக்கு. அதுல உங்களுக்கு எது உகந்தியோ அதை எடுத்துக்கலாம். இப்ப நிறைய ஆன்லைன் ஆக்டிவிட்டிஸ், ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கறதுனால வைஃபை உங்களுக்கு நிறைய தேவைப்படும். நல்ல முறையில் உபயோகிச்சுக்க இந்த மாதிரி ஆப்புகளை பயன்படுத்துங்க. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்சஸ். அதாவது இணையதளத்தில் திறந்த விலையில்லா கல்வி சார்ந்த வளங்கள். வளங்கள்னா டெக்ஸ்ட், ஆடியோ, வீடியோ, அனிமேஷன், உங்களுக்கு எந்த மாதிரியான வளங்கள் தேவைப்படுது, கல்வி சார்ந்த வளங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத பொறுத்து நீங்க இதுல நான் அடுத்து வரக்கூடிய இணையதளங்கள்ல நீங்க எடுத்துக்கலாம். அது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற சில வலைதளங்கள். இந்த வலைதளங்கள்ல எல்லாமே ஃப்ரீ. நீங்க ஓப்பனா உங்களுடைய தகவல்களை நீங்க நல்ல முறையில பயன்படுத்தி நீங்க நல்ல முன்னேற்றங்கள் காணணும் அப்படிங்கறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இணையதளம். இது நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட்ஸ்அப் வந்தது, நிறைய இன்ஃபர்மேஷன் இதை பத்தி வந்தது. அதனால உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதுல என்ன முக்கியத்துவம்னா ஸ்கூல் லெவல்ல இருந்து காலேஜ் லெவல் வரைக்கும் இல்ல தீசிஸ் லெவல் வரைக்கும் உங்க ஒரு டாபிக் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லா லெவல்லயும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். எல்லா லெவல்லயும் உங்களுக்கு தகவல்கள் கிடைக்கும். லேர்னிங் ரிசோர்ஸ் டைப் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணலாம். என்ன ஃபார்மேட்ல வேணும், ஆடியோ, வீடியோ, அனிமேஷன் எது வேணும்னாலும் நீங்க அதை செலக்ட் பண்ணி நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை நீங்க உபயோகிச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த இடத்துலயே கொடுக்கலாம். அதுல இங்கிலீஷ் லாங்குவேஜஸும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஸ்கூல் லெவல் வேணுமா, என்ன லெவல் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால NDLI இஸ் பெஸ்ட் ஆப்ஷன் டு கெட் மோர் e-text. நெக்ஸ்ட் CEC கன்சார்டியம் ஃபார் எஜுகேஷனல் கம்யூனிகேஷனும் நிறைய UG கோர்சஸ்க்கு உண்டான e-text, வீடியோ, யூடியூப் வீடியோஸ் நிறைய இருக்கு. நீங்க அதுல உங்களுக்கு உங்களுடைய தலைப்பின கீவேர்ட்ஸ், முக்கியமான வார்த்தைகளை போடுங்க. சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்க. சீரீஸ் என்ன அப்படிங்கறத பார்த்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ப்ரோக்ராம் இருந்தா செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது சர்ச் கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான அனைத்து தகவல்களும் உங்களுக்கு அடுத்த நிமிஷம் வந்துடும். அடுத்தது IGNOU பத்தி பார்க்க போறோம். இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு திறந்த பல்கலைக்கழகம். இது ஓப்பன் யூனிவர்சிட்டி. இதுல யார் வேணா படிக்கலாம். இதுல நிறைய கோர்சஸ் இருக்குது. கண்டிப்பா நம்ம காலேஜில் இருக்கிற எல்லா கோர்சஸும் இதுல இருக்கும். அது சம்பந்தப்பட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இங்க e-Gyan கோஷ் அப்படின்னு இவங்க கொடுத்திருப்பாங்க. அவங்க e-Gyan கோஷ்ல உங்களுடைய டாபிக்ஸ் அதுல இருந்தா நீங்க செலக்ட் பண்ணி e-textா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தமிழ் வர்ச்சுவல் யூனிவர்சிட்டி. தமிழ் வர்ச்சுவல் யூனிவர்சிட்டி, தமிழ் இணைய கல்வி அப்படிங்கிறதுல நீங்க இதுவும் ஒரு ஆன்லைன் யூனிவர்சிட்டி. இந்த இடத்துல தேடல்ல போய் உங்களோட தலைப்பை கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு வேணுங்கிற தமிழ் பத்தின இலக்கிய இலக்கண வளங்கள் நிறைய இருக்கு. அது உங்களுக்கு வந்துரும். வித்யமித்ராங்கிறது ஒரு நல்ல வெப்சைட். இந்த இணையதளத்துல இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான டாபிக் என்னன்னு அங்க குடுங்க. அதுல பாருங்க டெக்ஸ்ட் இருக்கு, டியூட்டோரியல் ஆர் வீடியோஸ் இருக்கு. இன்னும் பல வகையான இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் இருக்கு. அது நீங்க என்ன வேணுமோ அது டெக்ஸ்ட் வேணும்னா அது போட்டுட்டு கிளிக் பண்ணி அதை சர்ச் பண்ணீங்கன்னா அதற்கு உண்டான பதில்கள் உங்களுக்கு அரை நிமிடத்துல கிடைச்சிரும். பிஜி பாடசாலை பிஜி கோர்சஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும். பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. டெல்லி யூனிவர்சிட்டி பேஸ் சிலபஸ்ல எல்லா சிலபஸுக்கு டாபிக்ஸும் பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கு. நீங்க அந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி அந்த டாபிக் போய் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். டாபிக்ஸ் கொஞ்சம் வேறுபட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கு ரெலவெண்டான டாபிக்ஸ் அந்த யூனிவர்சிட்டி சிலபஸ்லயும் இருக்கும். அத்தியாயங்களும் புக்ஸ் ஃபார் யூஜி அண்ட் பிஜி டேட்டா பேசஸ் இருக்கு, ஜேர்னல்ஸ் இருக்கு. இதுல இருந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். அத்தியாயன் வெப்சைட்டை போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். விகாஸ்பீடியாவும் அந்த மாதிரி ஒரு இணையதளம். இது வந்து கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது. எக்கனாமிக்ஸ் ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ், இங்கிலீஷ் 2 மொழியிலும் இருக்கிறதுனால நீங்க அதை நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்ஃபினிட் எண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்றோம். நம்ம காலேஜ் ரெகுலரா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் சப்ஸ்கிரைப் பண்றதுனால 6000க்கும் மேற்பட்ட ஆய்விதழ்கள், அதாவது மின் ஆய்விதழ்கள், ஜேர்னல்ஸ், மின் நூல்கள், 96,000க்கும் மேற்பட்ட மின் நூல்கள் இதில் இருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் நீங்க அதுல மெம்பரா உங்க மெயில் ஐடி நீங்க யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்துடும். ஆல்ரெடி செகண்ட் தேர்ட் இயர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வில் பி ரெஜிஸ்டர்ட் சூன். உங்க மெயில் ஐடியை நீங்க லிஸ்ட் போட்டு கொடுக்கணும். அந்த மெம்பர்ஸ் லாகின் இங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல யூசர் நேம்ல உங்களோட மெயில் ஐடி கொடுங்க. பாஸ்வேர்டு உங்களுக்கு ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு என்னமோ உங்க மெயில் ஐடிக்கு வந்துடும். அதை யூஸ் பண்ணி அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் திஸ் ரிசோர்சஸ் வந்துடும். ஜேர்னல்ஸ், அதாவது மின் ஆய்விதழ்களுக்கான இது லிஸ்ட் இது. அதே மாதிரி புக்ஸ் இருக்கும். அதாவது மின் நூல்களும் என்னென்ன இருக்குங்கிறதுக்கான அடுத்த லிஸ்ட் வரும். அதுல உங்களுக்கு தேவையான நூல்களை செலக்ட் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம், அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இணையதளங்கள்ல இருக்கிற நல்ல வளங்களை எல்லாம் உபயோகிச்சு கல்வியில நீங்க மேலும் சிறக்கணும் அப்படிங்கறத வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.